சாதாரணமா நமக்கு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா ஓட்டப்பந்தயம் தானே ஞாபகத்துக்கு வரும். ஏதாவது ஒரு ரேஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா 1, 2, 3 அப்படிம்பாங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி 100 மீட்டர் ரேஸ் இதெல்லாமே இந்த மாதிரி 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாம் போய் கேட்கிறோம் சொன்னோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு இன்னொரு மோசமான ஒரு நிகழ்வு ஞாபகம் வரும். ஸோ அந்த மோசமான நிகழ்வு தான் என்னன்னா கொலம்பியா டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் ஷட்டில் வந்துட்டு அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஷட்டில் எரிஞ்சு போன ஒரு நிகழ்வு தான் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முதல்ல ஸ்பேஸ் ஷட்டில்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஷட்டில் அப்படின்னா வந்துட்டு இடையே போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு 2 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையே நம்ம டிராவல் பண்றோம், அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு பேர் தான் வந்து ஷட்டில்னு சொல்லுவாங்க. ஈவன் இப்போ லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாம் கூட வந்து ஷட்டில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருந்து ஒரு 2 டெஸ்டினேஷன் இருக்கும். ஸோ போயிட்டு மறுபடியும் அடிக்கடி வந்து ஒரு இடத்துல இருந்து போயிட்டு இன்னொரு இடத்துக்கு பேசஞ்சர் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து பேசஞ்சர் ஏற்றிட்டு வரதுக்கு பேர் தான் ஷட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே மாதிரி ஸ்பேஸ் ஷிப்லயே வந்து பாக்குறோம்னா ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதாவது விண்வெளி ஓடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நார்மலா ஓடம் அப்படின்றது ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்னா கப்பல் இருக்கு இல்லையா, கப்பல் அப்படின்றது ஒரு திடப்பொருள். அது வந்து ஒரு திரவத்துல மிதக்குது. இப்ப கடல்ல போற கப்பல் எல்லாமே பாக்குறோம்னா திடப்பொருள், அது திரவத்துல மிதக்குது. ஸோ இது கப்பல்னு சொல்லுவோம். இதே மாதிரி விண்வெளி கப்பல்னு சொல்றதுதான் ஸ்பேஸ் ஷிப். ஸ்பேஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம். அதாவது சாலிட் லிக்விட் கேஸ், திட திரவ வாயு பொருட்கள் எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடம் தான் வந்து ஸ்பேஸ். அதுல வந்து இது மிதக்கிறதுனால அதோட பேர் வந்து ஸ்பேஸ்ஷிப் அல்லது விண்வெளி கப்பல் அல்லது விண்வெளி ஓடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விண்வெளி ஓடத்துல ஒரு பகுதி தான் அல்லது ஒரு வகை தான் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விண்வெளிக்கு வந்து இந்த அறிவியல் அறிஞர்களை வந்து ஏத்திட்டு போயிட்டு அப்புறம் அங்க இருந்து மறுபடியும் திருப்பி அவங்க ஆராய்ச்சிகள் வந்து பண்ணது பிற்பாடு பூமிக்கு வந்து பத்திரமா கொண்டு வரதுக்கு பேர் தான் ஷட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து விண்வெளி வீரர்களை வந்து கூட்டிட்டு போவாங்க, ஸ்பேஸ் ஷட்டில் கூட்டிட்டு போவாங்க. அவங்க ஒரு 10ல இருந்து ஒரு 20 நாள் அல்லது 30 நாள் வந்து பார்த்தோம்னா பூமியை வந்து சுத்திட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல மைக்ரோ கிராவிட்டி பொசிஷன்ஸ் தான் அங்க இருக்கும். அதாவது கிராவிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நிலையில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ற அந்த 3 விஷயத்துல இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆராய்ச்சிகள் வந்து பண்ணுவாங்க. இங்க இருந்து ஒரு மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க. அதாவது பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு அங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு பத்திரமா திரும்பி வர்றதுதான் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஷட்டில் தான் வந்து பாக்குறோம்னா கொலம்பியா ஷட்டில். கொலம்பியா அப்படின்றது ஒரு மாகாணத்தோட வந்து பேரா இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு வந்து பேரா வச்சாங்க. ஸோ நாம பாக்குற இது வந்து பாக்குறோம்னா இந்த கொலம்பியா ஷட்டில் அப்படின்றது கல்பனா சாவ்லா அப்படின்ற ஒரு இந்திய வீராங்கனையை வந்து ஏத்திட்டு போனது. ஸோ 1962 வருஷம் கர்னால் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு பஞ்சாப்ல. ஸோ இப்போதைக்கு அது ஹரியானாவில் இருக்கு. ஸோ பிரிக்கப்படாத பஞ்சாப்ல வந்துட்டு பிறந்தவங்க தான் வந்து பாக்குறோம் அப்படின்னா கல்பனா சாவ்லா. ஸோ இவங்க வந்து இந்த பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாக்குறோம்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போயிட்டு மேற்படிப்பு வந்து ஏரோநாட்டிக்கல்லே வந்து பாக்குறோம்னா மேற்படிப்பு படிச்சுட்டு அங்கேயே வந்து பிஹெச்டி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாசாவில் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாக்குறோம்னா இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்கள தயார் பண்ணாங்க. ஸோ விண்வெளிக்கு வந்து போறதுக்கான விண்வெளி பயிற்சிகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து முதல் முறையா விண்வெளிக்கு வந்து போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ 2வது முறையா போனதுதான் வந்து பாக்குறோம்னா ஜனவரி மாசம் 16ஆம் தேதி 2003 வருஷம். ஸோ 2வது முறையா விண்வெளியில போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் வந்து அங்க ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா எர்த் இருக்கு. ஸோ எர்த்துக்கு மேல வந்து பாக்குறோம்னா அட்மாஸ்பியர் இருக்கு. ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது பூமியில இருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மேற்பகுதியில வந்து காற்று அப்படின்றது இருக்கு. அதுக்கு மேல காற்று அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்றது ஒரு மற்ற வீரர்களையும் சேர்த்து கல்பனா சாவ்லாவையும் சேர்த்து வந்து பாக்கணும்னா மொத்தமா 7 பேர் இந்த கொலம்பியா அப்படின்ற ஓடம் விண்வெளி ஓடத்துல வந்து பாக்குறோம்னா மேல பயணம் செய்யறாங்க. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி 2003 வருஷம். ஸோ அங்கிருந்து அதோட ஆர்பிட்டல் அதோட ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டு, அதாவது அவங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து முடிச்சுட்டு வந்து திரும்புறாங்க. ஒளியோட திசை வேகம் அப்படின்றது 330 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது சவுண்ட் இருக்கு இல்லையா, அதோட வெலாசிட்டி அப்படின்றது 330 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லலாம். ஸோ இதை விட ஒரு 24 மடங்கு ஒளியோட வேகத்தை விட 24 மடங்கு ஸ்பீடுல வந்து பாக்குறோம்னா அந்த ஷட்டில் அப்படின்றது நேரா பூமியை நோக்கி வருது. ஸோ பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள வந்து என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆகும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாயுக்கள் இருக்கு இல்லையா, இந்த வாயுக்களோட உராய்வு காரணமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு விரிசல்ல வந்து, அதாவது ஸ்பேஸ் ஷட்டில் ஏற்பட்ட விரிசல்ல வந்து பாக்குறோம்னா அது அந்த கொலம்பியா அப்படின்ற அந்த விண்கலம் அப்படின்றது ஒரு வெடிச்சு சிதறிடுது. இதுல
அங்க இருந்த அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து இருந்த ஒரு 7 பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ அதை வந்து ஒரு டெமோ அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து பாக்குறோம் அப்படின்னா பிரைமரியா வந்து ராக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ இது வந்து ஃபுல்லாவே வந்து இதுல வந்து ஃபியூல் டேங்க் தான் இருக்கும். ஸோ எரிபொருள் அப்படின்றது இதுக்குள்ளதான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் வந்து மக்கள், அதாவது இந்த விண்வெளிக்கு போறக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் வந்து உட்கார்ந்துட்டு பயணம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி ஒட்ட வச்சிருப்பாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ராக்கெட் வந்து இப்படி இந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய ஃபியூல் இது ஃபுல்லாவே ஃபியூல் தான் இருக்கும். இந்த இது வந்து பாக்கணும்னா ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து இது மேல உட்காரணும் இல்லையா. ஸோ ஓகேவா ரைட். இதை வந்து பாக்குறோம்னா இப்ப நாற்காலிக்கு 4 கால் இருக்கிற மாதிரி இதுல வந்து பாத்தோம்னா 2 கால் வச்சு இப்படி ஒட்ட வச்சிருப்பாங்க. ஸோ இங்க இந்த பக்கம் ஒரு 2, அதுக்கு ஒரு மிடில், அதுக்கு ஒரு கீழே அந்த மாதிரி வந்து ஒட்ட வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாக்குறோம்னா பூமியில இருந்து கிளம்புது. ஸோ கிளம்புன உடனே கிட்டத்தட்ட வந்து இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் வந்து கிராஸ் பண்ண உடனே வந்து என்ன ஆயிடும்னா இது வந்து தனியா இதோட ஃபியூல் எல்லாம் தீர்ந்துடும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பிரிஞ்சு போயிடும். இந்த விண்வெளியோட மட்டும் வந்து பாக்குறோம் அப்படின்னா பூமி அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ சுத்தி வந்து கிட்டத்தட்ட வந்து பாக்குறோம்னா அது ஒரு 16 நாள் ஓகே அது பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அதோட ஆல்டிடியூட பொறுத்து, இருக்கிற உயரத்தை பொறுத்து வந்து பாக்குறோம் அப்படின்னா பூமி வந்து வேகமாவோ அல்லது கம்மியாவோ சுத்திட்டு இருக்கலாம். ஸோ சுத்திட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா ஃபிளைட் மாதிரி வந்து கீழே இறங்கும். ஸோ தரையிறங்கிறது அப்படின்றது ஒரு ஃபிளைட் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி, அதாவது வெற்றிடம், அதாவது ஸ்பேஸ்ல இருந்து மறுபடியும் அந்த பூமிக்கு வந்து கீழே இறங்கும் போது வந்து பாக்குறோம் ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகி பொறுமையா ஃபிளைட் மாதிரி இறங்குறதுக்கு தான் மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுதானே வந்து ஃபியூல் டேங்க் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இந்த ஃபியூல் டேங்க்ல வந்து பார்த்தோம்னா லிக்விட் ஹைட்ரஜனையும் லிக்விட் ஆக்சிஜனையும் தான் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. இதனால வந்து உள்ளுக்குள்ள மைனஸ் டெம்பரேச்சர்ல இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால இதை வெளியில வைக்கும் போது என்ன ஆகும்னா, ஒருவேளை எப்படி நம்ம வந்து பாத்திரத்துல வந்து ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா ஐஸ் வந்து வச்சோம் அப்படின்னா வெளிப்பகுதியில வந்து அப்படியே வேர்த்துறதுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி வந்து என்னன்னா அதுல வந்து சின்ன சின்ன நீர்த்து விலைகள், அதாவது வாட்டர் டிராப்லெட்ஸ் அப்படின்றது நம்ம வச்சிருக்கிற ஐஸ் வச்சிருக்கிற பாத்திரத்தோட விளிம்புல வந்து இருந்துட்டு இருக்கும், அதை வெளியில இருந்துட்டு இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து தண்ணி அந்த ஐஸ் அப்படின்றது வெளியில வரல. ஆனா அந்த எதனால அந்த வாட்டர் டிராப்லெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய இந்த நீர்த்தி விலைகள் அல்லது வந்து பார்த்தோம்னா ஈரப்பதம் அப்படின்றது குளிர்ந்து போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நீர்த்தி விலைகளா மாறி வாட்டர் டிராப்லெட்டா வந்து மாறிடுது இல்லையா. சோ இதே மாதிரிதான் இந்த ஃபியூல் டேங்க்ல வந்து உள்ளுக்குள்ள வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வந்து இருக்கிறதுனால, வெளிப்புறத்துல அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா குளிர்ந்துரும். சோ உள்ளுக்குள்ள கூலா இருக்குது, அப்ப வெளியில இருக்கிற காற்றெல்லாம் பட்டு வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காற்றோட ஈரம் அப்படின்றது இதுல வந்து உருவாகிடும். சோ அப்போ வந்து இந்த இடத்துல வாட்டர் டிராப்லெட்லாம் வந்து ஃபார்ம் ஆயிடும். அது வந்து இது போறதுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும். இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்றது போறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். ரெண்டாவது பனித்துளி அப்படின்றது ஃபார்ம் ஆயிடும். பனிக்கட்டிலாம் வந்து ஃபார்ம் ஆயிடும். சோ அதனால இதோட மெக்கானிசத்தை வந்து இன்ட்ரோட் பண்ணும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோம் அப்படின்ற ஒரு மெக்கானிசத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபோம் அப்படின்றது ஒரு மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சோ அந்த மெட்டீரியல் அதாவது தெர்மாகோல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் ஃபோம். அதை வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா கோட்டிங் பண்ணி விட்டுருவாங்க. இது ஃபுல்லா வந்து பாக்குறோம்னா ஒரு செங்கல் சைஸுக்கு வந்து பாக்குறோம்னா ஒட்ட வச்சு அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுக்க வந்து பார்த்தோம்னா பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க இருந்து போகும் பொழுது இந்த நெகட்டிவ் டெம்பரேச்சர், அதாவது ஃபியூல் வந்து உள்ளுக்குள்ள நெகட்டிவ் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா. சோ இது இருந்தாலும் வெளிப்புறத்துல வந்து எந்த ஒரு நீர்த்தி விலைகளோ அல்லது பனிக்கட்டிகளோ ஃபார்ம் ஆகாம வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கோட்டிங் அப்படின்றது. சோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கொலம்பியா விண்கலத்துல வந்துட்டு இது கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது கிளம்பும் போது வந்து பாக்குறோம் அப்படின்னா இந்த ஃபோம் அந்த கட்டிகள் வந்து பிளாக்கா வந்து வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டி வந்து அந்த ஒரு சூக்கிய சைஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோம் வந்து பார்த்தோம்னா பிரிஞ்சிட்டு வந்து இந்த விண்கலத்து மேல விழுந்துருது, அதாவது கொலம்பியா ஷட்டில் மேல வந்து பார்த்தோம்னா விழுந்துருது. சோ இது விழும்போது வந்து பார்த்தோம்னா இதோட விங் இருக்கும் இல்லையா, இப்ப இதுக்குன்னு சொல்லிட்டு ஃபிளைட் மாதிரி ஒரு விங் இருக்கும் இல்லையா, படத்துல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த விங்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டுருது. அதனால வந்து பாக்கணும்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட விங்ல வந்து ஸ்பேஸ் ஷட்டில் ஃபுல்லா வந்து அவுட்டர் சைடு வந்து பாக்கணும்னா தெர்மோ மெட்டீரியல், அதாவது தெர்மோ கோட்டிங் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது மேல இருந்து, அதாவது எந்த ஒரு காற்றும் எந்த ஒரு சாலிட் லிக்விட் கேஸ் எதுவுமே இல்லாத இந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த விண்கலம் அப்படின்றது உள்ளுக்குள்ள அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகும் பொழுது காற்றுல வந்து உரசிச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஐ மீன் உராய்வு அப்படின்றது வந்து ஒரு வெப்பத்தை கிரியேட் பண்ணும் இல்லையா. சோ இந்த வெப்பத்தை கிரியேட் பண்ணும். இந்த வெப்பம் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 டிகிரி வந்து இதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து காற்று மண்டலத்துக்குள்ள நுழையும் பொழுது 2000 டிகிரி பக்கம் டெம்பரேச்சர்ன்றது அதிகமா இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா தெர்மோ கோட்டிங் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க.
அப்படி பண்ணி வச்ச கோட்டிங்ல வந்து இந்த ஃபோம் அப்படின்றது விழுந்துருச்சு. ஸோ அப்போ அந்த விங் இருக்கு இல்லையா, அதோட 2 விங் இருக்கும் அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல, படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுல வந்து லெஃப்ட் விங்ல வந்து விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. லெஃப்ட் விங்ல வந்து விழுந்திருக்கு. இதை வந்து கவனிக்கல, சரியா கவனிக்கல. கவனிச்சதுக்கு அப்புறமும் வந்து கொஞ்சம் லேட்டரா வந்து ரியலைஸ் பண்றாங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கிளம்பிடுச்சு. கிளம்பினதுக்கு அப்புறம் தான் வந்து பாக்குறோம்னா அது கீழே விழுந்திருக்கு. ஸோ கவனிக்காம வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஏன் இக்னோர் பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்து இருக்கு அனுப்பிச்ச ஷட்டில்ஸ்ல எல்லாம் வந்து பாக்குறோம்னா இந்த மாதிரி விழுந்திருக்கு. இந்த ஃபோம் அப்படின்றது கீழே விழுந்திருக்கு. அது எந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தல, பாதிப்பை ஏற்படுத்தல. அது சேஃபா முன்னாடி ஏற்கனவே அனுப்பிச்சது எல்லாமே கீழே சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்கிறதுனால இதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த இக்னோர் பண்ணதுனால வந்து என்ன ஆயிடுச்சு, கண்டுக்காம விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்றது கீழே வந்து அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகும் பொழுது காற்று வந்து பாத்தீங்கன்னா உரசி, ஏற்கனவே அந்த தெர்மோ கோட்டிங் மெட்டீரியல் வந்து போயிருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல பெயிண்ட் அடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு அந்த பொருளை நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் கோட்டிங் வந்து அந்த இடத்துல விட்டு போயிருக்கும் இல்லையா, ஒரு சின்ன ஒரு கிராக் அல்லது கேப் அப்படின்றது விழுந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேப் வழியா வந்து ஏர் அப்படின்றது என்டர் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் ஹீட் வந்து ஃபார்ம் ஆனதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2500 டிகிரி ஹீட் வந்து ஃபார்ம் ஆகி கடைசி இறங்குறதுக்கு ஒரு 16 நிமிடம் வந்து முன்னாடி வந்து பாக்குறோம்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டிலே வந்து எரிஞ்சு ஃபுல்லாவே எல்லாருமே, அதுல போன 7 பேருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுதான் ஒரு சோகமான செய்தி. அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல், அதாவது கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 300 கிலோமீட்டருக்கு தரைப்பகுதியில ஒரு நீளமா ஒரு பேத்வே, அதாவது ட்ரைல் பேத்வே, அந்த சாம்பல்லாம் வந்து கிடக்கும் இல்லையா. ஸோ 300 கிலோமீட்டர் நீளத்துக்கு அப்படியே வந்து பார்த்தோம்னா செதறி கிடந்தது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. கல்பனா சாவ்லா அப்படின்ற வந்து ஒரு விண்வெளி வீராங்கனை, இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் போயிட்டு இந்த ஸ்பேஸுக்கு வந்து போன, அதாவது இந்தியாவில இருந்து போன ஸ்பேஸுக்கு போன முதல் பெண்மணி அப்படின்றவங்க கல்பனா சாவ்லா தான். ஸோ இந்த விஷயத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை உடனுக்குடன் வந்து சரி பண்ணிடணும். அதை கொஞ்ச நேரம் வளர விட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுதான். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த விஷயத்தையும் இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம கவனத்துக்கு வந்து வருது அப்படின்னா அதை இக்னோர் பண்றோம்னா அது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து அதோட பாதிப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்றதான் இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கொலம்பியா டிசாஸ்டர் அப்படின்றது 1ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2003வது வருஷம் நடந்ததுனாலதான் அதோட பேரு வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ணும்போது டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணுவாங்க. 3, 2, 1, 0 அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இந்த லான்ச் பண்ணும்போது டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணுவாங்க. அது டிசெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு 1, 2, 3 டேட்ல, அதாவது 1, 2, 3னா பிப்ரவரி 1, 2003 அப்படின்ற அந்த நாள்ல வந்து மாறி போனதுனாலதான் இதை 1, 2, 3 இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி உலக அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இதை சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் கல்பனா சாவ்லாவுக்கான ரெகக்னேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சேட்டலைட்டுக்கு வந்து பேர் வச்சிருக்கு. கர்நாடக அரசு வந்து கல்பனா சாவ்லா அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பா தான் இருக்கு. இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பாடமா அமையும். அவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியா இருக்கும் மற்றவங்களுக்கு. அதே சமயம் இன்னொரு வகையில வந்து பாக்குறோம் அப்படின்னோம்னா, சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கருத்துல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது இவங்க லைஃப்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடமா இருக்கு.